Hi friends, welcome to Aari Wonders. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல லூப் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னா பார்க்க போறோம். எப்பவும் போடுற மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ற நீடில் பாத்தீங்கன்னா அயன் நீடில் தான். இது வந்து த்ரெட் நீடில் சொல்வாங்க. இதுக்கு வந்து தனியா எந்த ஒரு சைஸும் கிடையாது. இந்த மாதிரி எடுத்துட்டு பேக்ல வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் வரும். ஆனால் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்தில் வந்து குட்டியை லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போடுவோம். இதில் வந்து அந்த மாதிரி லாக் ஸ்டிச் போடாமல் இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் போடணும். ஒரு செயின் போட்டுட்டு அதுலேருந்து எடுக்கிற லூப்பை வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் போடணும். இப்படியே தான் வந்து ஃபுல்லாக போட போகிறோம். திரும்ப பாருங்கள், ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுலேருந்து எடுக்கிற லூப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் வந்து சென்டரில் இந்த மாதிரி போடணும். இந்த ஸ்டிச்சை வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நெக்லைனில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். அதில் வந்து நெக்லைனில் போடும்போது குட்டி குட்டியாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ வந்து முடிச்சாச்சு, நம்ம இன்னாட் போட்டுக்கலாம். இப்படி தான் இருக்கும். நம்ம போட்ட செயின் ஸ்டிச்சில் சென்டராக வந்து நாட் போட்ட மாதிரி இருக்கும். இப்போது சில்க் த்ரெட்டில் எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து டபுள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எப்பவும் போடுற மாதிரி பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு செயின் போட்டுட்டு அதுலேருந்து எடுக்கிற லூப்பை இந்த மாதிரி சென்டரில் வந்து போடணும். சில்க் த்ரெட்டில் போடுறப்ப கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா வந்து அந்த 2 த்ரெட்டுமே பார்த்திங்கன்னா ஒட்டி இருக்கும். கொஞ்சம் வந்து லைட்டாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க சென்டராக. இதுக்கு முன்னாடி இருக்க டியூட்டோரியல் வீடியோலாம் நீங்கள் பார்க்கலனா கீழே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து முடிச்சிட்டோம். இப்படி தான் இருக்கும் பார்க்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.